அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இவை மூன்றும் ஒரு சேர நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக உங்களால் பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எப்படி படித்தா பிஜிடிஆர்பி மூலமாக அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாமே பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்பேன். அதுலேயும் முக்கியமாக எஜுகேஷன் மற்றும் சைக்காலஜிக்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். உங்களுடைய சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனுக்கான அந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் மனதளவில் நானும் ஒரு அரசு முதுகலை ஆசிரியர் அப்படிங்கிற எண்ணத்தை பதிய வைக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்குள்ளார செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தன்னம்பிக்கை தான் நம்ம இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு ஊன்றுகோலாக இருக்கும். ஸோ அது நம்ம கண்டினியூஸாக எக்ஸாம் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா பத்தாதுங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தேர்வர்களுக்கிட்டேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்க தான் செய்யுது. அந்த தன்னம்பிக்கையோடு முயற்சி, பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அந்த முயற்சியும் பயிற்சியும் செஞ்சுட்டே இருந்தால் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக நம்மக்கிட்ட ஒரு சரியான மெட்டீரியல் இருக்கணும். நம்ம சப்ஜெக்ட்டுக்கான மற்றும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கான மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நம்மளால் கண்டினியூஸாக படிக்க முடியும். மெட்டீரியலே இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. சில தேர்வர்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்கிட்ட சரியான மெட்டீரியல் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தேர்வர்களுக்கு நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறத விட்டுட்டு ஒரு சரியான கோச்சிங் சென்டரை அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கேருந்து மெட்டீரியல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம். ஸோ நாம் இது ஒரு கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளோட எதிர்காலத்தையே மாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நான் ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் பே பண்ணி மெட்டீரியலை வாங்கிக்கலாம். சில பேர் இந்த மாதிரி மெட்டீரியலை பே பண்ணி வாங்கியிருப்பாங்க, அல்லது இதுக்கு முன்னாடியே மெட்டீரியல் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணாமல் அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி செஞ்சால் நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடைக்காது. ரொம்ப நாள் நாம் படிக்காமல் இருந்துட்டு புதுசாக இப்போ படிக்கும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வாரம் நாம் கண்டினியூஸாக படித்தானா அதுவே பின்னாளில் நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸாக நம்மளோட எக்ஸாம் வரைக்கும் நாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில பேர்கிட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க ஒரு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம், கடைசியில் நம்ம படிக்கலாம், அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான எல்லா சிலபஸையும் கவர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி எஜுகேஷனை கண்டிப்பாக உங்களால் கவர் பண்ணவே முடியாது. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் சிலபஸில் இருக்கிறத அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படித்தானா கண்டிப்பாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி படிக்கணும்னா, நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ் எடுத்து படிங்க. ஸோ இன்ஸ் எடுத்து படிக்கும்போது நீங்கள் படிக்கவும் செய்வீங்க, எழுதவும் செய்வீங்க. அப்போது
உங்களோட அந்த டாபிக் நீங்கள் படிக்கிற டாபிக் எல்லாமே வந்து ரொம்ப நாள் லாங் டேர்ம் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும்போது நீங்கள் ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்லேயே படிக்கும்போது அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ் எடுத்து படிங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அல்லது 2 யூனிட்டுக்கு ஒரு நோட்டு அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சு அந்த நீங்கள் எடுக்கிற எல்லாத்தையும் நீங்கள் அந்த நோட்டில் வந்து வரிசையாக எழுதிட்டு வாங்க. ஸோ இந்த நோட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி நேரத்தில், அதாவது எக்ஸாம் நேரத்தில் வந்து நம்மளால் மெட்டீரியல் இருக்கிறது எல்லாத்தையும் நாம் படிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த நோட்டை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு யூனிட்டை வந்து 10 நாளுக்கு மேலே வந்து படிக்காதீங்க. 10 நாளுக்குள்ளாரியே அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அந்த யூனிட்டில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் படித்து முடிங்க. நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை படிக்கும்போது சைட் பை சைடாக சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வெறுமனையாக உங்கள் சப்ஜெக்ட் மட்டுமே உங்களுக்கு வந்து அரசு வேலை வாங்கி தராது. ஸோ உங்கள் சப்ஜெக்ட் மார்க்கோட சைக்காலஜி மார்க்கும் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அப்போது நீங்கள் சப்ஜெக்டை படிக்கும்போது ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் வந்து சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 1 or 2 days வந்து சைக்காலஜியை படிங்க. ஸோ இந்த மாதிரி சைட் பை சைடாக நீங்கள் படிக்கும்போது சைக்காலஜியை கடைசி நேரத்தில் அதிகமாக படிக்காமல் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ கடைசியில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சப்ஜெக்டை வந்து ரிப்பீட்டடாக செவரல் டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு நான் இந்த மெத்தடை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பேட்டர்ன் நமக்கு தெரியும். சப்ஜெக்ட்லேருந்து 110 மார்க்குக்கு கொஸ்டின் வரும். அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன்லேருந்து ஒரு 30 மார்க்குக்கு கொஸ்டின் வரும். ஜிகேலேருந்து ஒரு 10 மார்க்குக்கு கொஸ்டின் வரும். ஸோ ஆக மொத்தம் 150 மார்க்குக்கு வந்து நாம் எக்ஸாம் எழுத போவோம். ஸோ 150 மார்க்கில் கண்டிப்பாக என்னால் 110க்கு, அதாவது நம்ம சப்ஜெக்டில் 110க்கு வந்து 100+ மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம்தான். ஸோ அப்போது இப்போ இருக்கிற காம்படிஷனில் வந்து 100க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் மட்டுமே தான் அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் 100க்கு மேலே மார்க் வாங்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் படிக்கும்போதே உங்கள் சப்ஜெக்டையும் சைக்காலஜி எஜுகேஷனையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி படிக்கும்போது சப்ஜெக்டில் ஒரு 90 மார்க் வந்தாலும் இந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு 20 மார்க் வந்துட்டாலே உங்களோட கட் ஆஃப் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்க்கும்போது 110க்கு மேலே போயிடும். ஸோ அப்போது உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது அங்கே உறுதியாகும். இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் நான் சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனை வந்து சைட் பை சைடாக படிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டு மற்றும் சைக்காலஜி எஜுகேஷனை வந்து படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க் வந்து ஒவ்வொன்றா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நாம் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இங்கே அதை வந்து நல்லா ரிவிஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ டைம் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் வந்து உங்களோட மார்க் வந்து அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேர் நம்ம படித்து முடித்தாச்சு, ஸோ கடைசியாக நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு இடையில சில நாள் வந்து படிக்காமலே விட்டுருவாங்க. அப்படி இருந்தால் எந்த யூஸும் நமக்கு கிடைக்காது. ஸோ நாம் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அது என்ன வழி சார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது வெறுமனையாக டெஸ்ட் எழுதாதீங்க. அந்த டெஸ்ட் போர்ஷன் என்னவோ அதை வந்து 1 or 2 நீங்கள் நல்லா தரோவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதுங்க. அது ஆல்ரெடி டெஸ்ட் எழுதுனா கொஸ்டின் பேப்பர் ஆனாலும் பரவாயில்ல, இந்த போர்ஷனை வந்து ஆல்ரெடி படித்தாச்சே நாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு டேரெக்டாக அந்த கொஸ்டினை பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதாதீங்க. எந்த முறை வந்து
எத்தனை முறை நீங்கள் டெஸ்ட் எழுதினாலும் நீங்கள் அதுக்கான போர்ஷன், அதுக்கான கண்டென்ட்டில் இருக்கிற அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் படித்து அதுக்கப்புறம் எழுதுங்க. ஸோ இது வந்து நல்லா பலனை தரும். சில பேர் நினைப்பாங்க, படிக்கிறதுக்கே டைம் கிடைக்கல, எப்படி டெஸ்ட் எழுதுறது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சமாக செலவு பண்ணி ஒரு நல்ல கோச்சிங் சென்டர், உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான நல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் வந்து டெஸ்ட் பேட்சுக்கு மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள். அப்படி டெஸ்ட் பேட்சுக்கு மட்டுமே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து அவங்க தருவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் ஷெட்யூல் தரும்போது நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் அங்கே இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் படித்து அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசி வரைக்கும், அதாவது உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கிறதை எக்காரணத்து கொண்டும் ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் வந்து மிஸ் ஆகலாம் தவிர மித்த நாள்லெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும், டச் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற காம்படேட்டிவ் வேர்ல்டில் வந்து எக்கச்சக்கம் பேர் வந்து பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற யூஜிடிஆர்பி, பிஇஓ அதுக்கும் எக்ஸாம் இருக்குது, அதுவும் படிக்கலாமில்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பிஇஓ, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி இதை 3மே கம்பேர் பண்ணும்போது எது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த பிஜிடிஆர்பியில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்னபடி நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வரும் பிஜிடிஆர்பி தேர்வில் வந்து உங்களால் வெற்றி பெறவும் முடியும், அதே மாதிரி அரசு முதுகலை ஆசிரியராகவும் முடியும். நம்ம சேனலில் சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனுக்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு வந்து சைக்காலஜி மற்றும் எஜுகேஷன் மெட்டீரியல் இல்லை, அதில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் வர்ற வரைக்கும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான, அதாவது சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனுக்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதை நீங்கள் படிக்கும்போதே போதும், மேக்ஸிமம் உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, இந்த 3ம் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு மட்டுமே உங்களுக்கான வெற்றி வந்து அங்கே கிடைக்கும். எதிர்வரும் பிஜிடிஆர்பி தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று அரசு முதுகலை ஆசிரியராக எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.